ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 42. இந்த பகுதியில் 49வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 6வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 6. அப்ரமேயோ ஹ்ருஷிகேஷோ பத்மநாபோ மரப்பிரபு விஸ்வகர்மா மனுஸ்வஷ்டா ஸ்தவிஷ்டஸ்தவிரோ த்ருவக. 49வது திருநாமம். ஓம் அமரப்பிரபவே நமக. அழியாத தேவர்களின் தலைவர். இதை திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமியின் திருவுருவத்தை பார்த்தாலே நமக்கு இதன் பொருள் விளங்கும். அதை பற்றி பார்க்கலாம். திருவனந்தபுரத்தில் தன் உந்தியில் பிரம்மாவோடும் தலைப்பக்கத்தில் சிவனோடும் காட்சி தரும் அனந்த பத்மநாப சுவாமியை தரிசிக்கும் போது 2 நிகழ்ச்சிகள் நமக்கு தோன்றும். முதல் நிகழ்ச்சி, பிரம்மா வேதங்களை கொண்டு உலகை படைக்கத் தொடங்கிய போது மது கைடபர்கள் என்ற 2 அசுரர்கள் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை அபகரித்து சென்றார்கள். அப்போது திருமால் குதிரை முகத்துடன் ஹயக்ரீவராக தோன்றி அந்த மது கைடபர்களை ஒழித்துவிட்டு வேதங்களை பிரம்மாவிடம் மீட்டு கொடுத்தார். இதை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் எவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாமா? முன் இவ்வுலகேலும் இருள் மண்டியுண்ண முனிவரோடு தானவர்கள் திசைப்ப வந்து பண்ணுகளை நால்வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளிய எம்பரமன் காண்மின். செந்நெல் மலிக்கதிர் கவரி வீச சங்கம் அவை முரள செங்கமல மலரை ஏறி அன்னம் மலி பெடையோடும் அமரும் செல்வத்து அணியழுந்தார் நின்றுகந்த அமரர் கோவே என்று நம்மாழ்வார் பெரிய திருமொழியில் 7ஆம் பத்தில் 8ஆம் திருமொழியில் 2வது பாசுரத்தில் பாடியுள்ளார். சம்பா நெற்பயிரின் நிறைந்த கதிர்கள் கவரி வீச அங்கு கிடக்கும் சங்குகள் காற்று வீச்சால் முழங்க செந்தாமரை மலரில் அன்னம் தன் துணையோடு அமர்ந்திருக்க செல்வ வளமுடைய அழகிய திருவள்ளந்தூரில் உகப்போடு நின்றிருக்கும் தேவர் தலைவனான ஆமருவியப்பனை முன்னர் இந்த 7 உலகங்களையும் அஞ்ஞான இருள் சூழ்ந்து ஆக்கிரமிக்க அதனால் ரிஷிகளும் அசுரர்களும் மதிக்கலங்கி நிற்க அச்சமயம் ஹயக்ரீவராய் தோன்றி 4 வேதங்களின் அர்த்தங்களை சாஸ்திரங்களை உபதேசித்தருளிய என் பரந்தாமனை தரிசித்து ஓய்வு பெறலாம் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். இப்படி பிரம்மாவுக்கு தான் அபயம் அளித்ததை நமக்கு உணர்த்துவதற்காகவே அனந்த பத்மநாப சுவாமி தன் இடது திருக்கையால் தன் உந்தி தாமரையில் உள்ள பிரம்மாவிற்கு அஞ்சேல் என்று செய்கை காட்டுகிறார். அடுத்து 2வது நிகழ்ச்சியை பார்க்கலாம். பரமசிவன் பிரம்மாவின் 5வது தலையை கொய்ததால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்ட போது அதை போக்கிக் கொள்ள திருமாலை வந்து வணங்கினார். திருமால் தன் வலக்கை பெருவிரலால் தன் திருமார்பை கீறி அதிலிருந்து வந்த இரத்தத்தால் சிவனின் கையிலுள்ள பிரம்ம கபாலத்தை நிரப்பி சிவனின் சாபத்தை போக்கினார். இதை பற்றி விரிவாக நாம் 26வது திருநாமத்தில் பார்த்திருக்கிறோம். இவ்வாறு தான் சாப விமோச்சனம் கொடுத்த பரமசிவனுக்கு ஆறுதல் கூறும் விதமாக இன்றும் திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சுவாமி தன் வலது திருக்கையால் சிவலிங்கத்தை மெல்ல தடவி கொடுத்து ஆறுதல் சொல்லும் வண்ணம் நமக்கு காட்சி தருகிறார். இதை நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 10ஆம் பத்தில் 2ஆம் திருவாய்மொழியில் 6வது பாசுரமாக பாடியிருக்கிறார். அதை பார்க்கலாமா? அமரராய் திரிகின்றார்கட்கு ஆதிசேர் அனந்தபுரத்து அமரர் கோன் அர்ச்சிக்கின்று அங்கு அகப்பணி செய்வர் விண்ணோர் நமர்களோ சொல்ல கேண்மின் நாமும் போய் நணுக வேண்டும் குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே என்ன சொல்கிறார் நம்மாழ்வார்? நம்முடையவர்களே, குமரக்கடவுளின் தந்தையான சிவபெருமானுடைய துன்பத்தை போக்கியவர் கோவிந்தன். அவர் தேவர்கள் என்ற பெயருடன் உலவுபவர்களுக்கெல்லாம்
முதல்வனானவர். அவர் திருவனந்தபுரத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார். அங்கே இந்திரன் தலைமையில் விண்ணவர்கள் எல்லாம் வந்து அர்ச்சனை செய்கின்றனர். அந்த புண்ணிய க்ஷேத்திரத்திற்கு நாமும் போய் சேர வேண்டும், சொன்னால் கேளுங்கள், அப்படி பாடியிருக்கிறார் நம்மாழ்வார். இப்படி அனந்த பத்மநாப சுவாமியின் திருக்கோலம் நமக்கு காட்டும் இவ்விரண்டு நிகழ்வுகளின் மூலம் பிரம்மாவுக்கோ சிவனுக்கோ ஆபத்து நேர்ந்தால் திருமால் உடனே வந்து காக்கிறார் என்பது புரிகிறது. எதற்காக அவ்வாறு ஓடி வந்து காக்கிறார்? அனந்த பத்மநாப சுவாமி தன் உந்தி தாமரையில் பிரம்மாவை படைத்தார். பின் பிரம்மா சிவனை படைத்தார். எனவே பிரம்மாவும் சிவனும் திருமாலுக்கு முறையே மகனும் பேரனும் ஆவார்கள். ஒரு குடும்பத்தில் யாருக்காவது ஆபத்து நேர்ந்தால் அந்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் வந்து அவர்களை காப்பதுதானே முறை. அதுபோலத்தான் அவர்களுக்கு ஒரு ஆபத்து நேர்ந்தால் திருமால் குடும்பத்தில் மூத்தவர் என்ற முறையில் உடனே ஓடோடி வந்து காக்கிறார். அது மட்டுமல்ல, திருமாலே பிரம்மாவையும் சிவனையும் படைப்பு கடவுளாகவும் அழிக்கும் கடவுளாகவும் நியமித்தார். பிரம்மா, சிவன், இந்திரன், வருணன், அக்னி போன்ற தேவர்களுக்கு அமரர்கள் என்று பெயர். அமரர் என்றால் என்ன? நீண்ட ஆயுள் கொண்டவர் என்று பொருள். அந்த அமரர்களை உருவாக்கி அவர்களுக்கு உரிய பதவிகளில் அமர்த்தி அவர்களுக்கு துன்பம் வரும் போதெல்லாம் காக்கும் பிரபுவாகவும் திருமால் விளங்குவதால் அவருக்கு அமரப்பிரபு என்ற திருநாமம் ஏற்பட்டது. நீண்ட ஆயுள் கொண்ட தேவர்களுக்கு கூட அவ்வப்போது சோர்வு ஏற்படுமாம். அதனால் தேவர்களை அயர்வுறும் அமரர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் வைகுண்டத்தில் இடையராத எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும் நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் சோர்வடையாமல் கைங்கரியம் செய்வதால் அயர்வரும் அமரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவர்களுக்கு மட்டுமின்றி வைகுண்டத்தில் உள்ளோருக்கும் பிரபுவாக திருமால் விளங்குவதால் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் முதற்பத்தில் முதல் திருவாய்மொழியில் முதல் பாசுரத்தில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவன், அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன், அவன் துயரரு சுடரதி தொழுது எழு என் மனனே. இந்த பாசுரத்தின் 3வது 4வது அடிகளை பார்க்கலாம். அயர்வுறும் அமரர்களுக்கும், அதாவது சோர்ந்து போகின்ற அமரர்களுக்கும், அயர்வரும் அமரர்கள் வைகுண்டத்தில் சோர்வடையாமல் பெருமானுக்கு சேவை செய்யும் நித்திய சூரிகளுக்கும் அதிபதியான அனந்த பத்மநாப சுவாமியை தியானித்தபடி அமரப்பிரபுவே என்று தினமும் சொல்வதால் நமக்கும் வாழ்வில் பல பதவி உயர்வுகளை அளித்து அமரப்பிரபு காத்தருள்வார். இது 49வது திருநாமம். அடுத்து 50வது திருநாமம் ஓம் விஸ்வகர்மனே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.